டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் கடந்த ஜூலை 12, 2025 அன்னைக்கு நடந்தது. இந்த நிலையில் இந்த தேர்வுக்கான முடிவுகளை கடந்த அக்டோபர் 22, 2025 அன்னைக்கு வெளியிட்டிருந்தாங்க. மேலும் நம்ம இந்த வீடியோவில் இந்த தேர்வு முடிவுக்கான கட் ஆஃப் வந்து எவ்வளோ அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவல்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க், டெலகிராம் லிங்கையும் கிளிக் பண்ணி நமது அரசு வேலைவாய்ப்புள்ள மறக்காமல் இணைங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் கடந்த ஜூலை 12, 2025 அன்றைக்கு நடந்தது. இந்த எக்ஸாமினேஷனுக்கு 10th குவாலிஃபிகேஷன்றதுனால கிட்டத்தட்ட 14 லட்சம் நபர்கள் வந்து இந்த தேர்வுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. தேர்வு எழுதினவங்களோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 லட்சத்துக்கு மேலே வந்து இருந்தது. இந்த எக்ஸாமினேஷனுக்கான கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த தேர்வுக்கான வேகன்சிஸ் முதல்ல எவ்வளோ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 3935 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதனை தொடர்ந்து 727 வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4662 வேகன்சிஸ் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் இதுக்கான கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 154லேருந்து 158 வரைக்கும் கட் ஆஃப் வந்து இருக்கலாம். பிசி பிரிவினருக்கு 152லேருந்து 155க்குள்ளே கட் ஆஃப் வந்து இருக்கலாம். எம்பிசி பிரிவினருக்கு 152லேருந்து 155 கட் ஆஃப் வந்து இருக்கலாம். எஸ்சி பிரிவினருக்கு 142லேருந்து 152, எஸ்டி பிரிவினருக்கு 146லேருந்து 150 வரைக்கும் கட் ஆஃப் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து இருக்கலாம். மேலும் இது போன்ற டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி மற்றும் அரசு வேலை வாய்ப்பு தகவலுக்கு மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.